ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வேல தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஜாப். ஸோ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து போஸ்டிங் வந்து இருக்க போகுது. ஸோ தமிழ்நாட்டில தான் உங்களுக்கான போஸ்டிங்கே வந்து போட போறாங்க. கல்வி தகுதி வந்து நீங்க 10த் நீங்க மினிமம் பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஸோ சேலரிய பொறுத்தவரைக்கும் 19,900லேருந்து 81,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இது இல்லாம உங்களுக்கு அலவன்ஸ் வந்து எக்கச்சக்கமா வந்து வரும். 38 மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஒரு சின்ன மோட்டிவா இருக்கும். ஃபிரெண்ட்ஸ், இதுதான் பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வந்து எங்கேருந்து குடுத்துருக்காங்கன்னா, ரயில்வே டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழ செயல்படக்கூடிய இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரின்னு சொல்லுவோம். ஐசிஎஃப்ன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, சென்னையில வந்து இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா, ரயில்வேவோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து தயாரிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து குடுத்துருக்காங்க. இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி உங்களோட ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிட்டு, உங்களோட நேமு, ஃபாதர் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி என்னென்ன குடுத்துருக்காங்களோ, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து கரெக்ட்டா இதில இருக்கிற மாரி வந்து ஃபில் பண்ணிட்டு, உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து இணைக்கிற மாரி இருக்கும். ஸோ நீங்க என்னென்ன ப்ரூஃப்லாம் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்க, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ செல்ஃப் அட்டஸ்டட்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஸோ அப்ளிகேஷன் பேக் சைடே நீங்க வந்து இணைச்சு, இங்க வந்து பாருங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. அசிஸ்டன்ட் பர்சனல் ஆஃபீசர் ரெக்ரூட்மெண்ட் இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி சென்னை 600038ன்னு குடுத்துருக்காங்களா, இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து சென்ட் பண்ண போறீங்க. ஸோ ஆர்டினரி போஸ்ட்ல தான் நீங்க சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா, இதில கிளியரா குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் பிளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு நீங்க வந்து ஆர்டினரி போஸ்ட்ல வந்து நீங்க சென்ட் பண்ணணும். ஸோ இங்க வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்க வந்து அப்ளிகேஷன்ல வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில கிளியரா குடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். அது வந்து பாருங்க நீங்க டிடி எடுத்து இல்லனா வந்து இந்தியன் போஸ்டல் ஆர்டர்ல வந்து நீங்க பே பண்ணலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ பே பண்ற மாரி இருக்கும்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, வுமன் கேட்டகரி, மைனாரிட்டீஸ் கேட்டகரி இவங்க எல்லாத்துக்கும் வந்து 250 வந்து நீங்க பே பண்ணா போதும். மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாம் வந்து 500 வந்து நீங்க வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். அது எந்த நேம்ல நீங்க டிடி எடுத்து பே பண்ற மாரி இருக்கும்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இன் ஃபேவர் ஆஃப் ஸோ எஃப்ஏ அண்ட் சிஏஓ/ஐசிஎஃப் பேயபிள் அட் சென்னைன்னு குடுத்துருக்காங்களா, இந்த நேம்ல தான் நீங்க வந்து ஸோ டிடி எடுத்து அந்த டிடிக்கான காப்பிய வந்து நீங்க வந்து பார்த்தோன்னா, அப்ளிகேஷன்ல வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாரி நீங்க வந்து வச்சுருங்க. ஸோ அதையும் வந்து நீங்க வந்து வச்சிரணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து ஸோ எந்தெந்த டைப்ல உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே வந்து பார்த்தோன்னா, 10த் நீங்க பாஸ் பண்ணா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். ஸோ இங்கேயே மேல வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. குரூப் டி லெவல்ல இந்த போஸ்டிங் வந்து உங்களுக்கு எடுக்குறாங்க. பே லெவல் 1 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ 10த் நீங்க பாஸ் பண்ணா இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். அப்படி இல்லன்னா ஐடிஐ நீங்க முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா அதுக்கு ஈக்குவலா நீங்க என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். என்சிவிடி, என்ஏசி இந்த சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கிளியரா குடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் வந்து 18 இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பாருங்க பார்ன் பிட்வீன் குடுத்துருக்காங்க. இதில வந்து நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள். இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ்க்குள்ளார நீங்க பிறந்திருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்போர்ட்ஸ் வந்து அவங்க கேட்கறாங்க. இங்க வந்து பாருங்க, ஸ்போர்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸுமே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஃபுட்பாலு, பாடி பில்டிங்கு, கபடி, ஹாக்கி, கிரிக்கெட்டு, வெயிட் லிஃப்டிங் இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க வந்து பார்த்தோன்னா, சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க எந்த பொசிஷன்ல நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதே மாரி வந்து என்னென்ன அச்சீவ்மென்ட்ஸ் வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் பாருங்க. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஏசியன் சாம்பியன்ஷிப்போ, இல்லன்னா சவுத் ஏசியன் ஃபெடரேஷன் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இன்டர் யூனிவர்சிட்டி, ஸோ ஜூனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இந்த மாரிலாம் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதில வந்து நீங்க எதிலேயே ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கீங்கன்னா, 10த் முடிச்சு நீங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ல இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து தாராளமா நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்து எப்படி வந்து செலக்ஷன் மெத்தட் வந்து பண்றாங்கன்னா, இங்கேயே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்ட வச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 50 மார்க் வந்து தராங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு, பிசிக்கல் ஃபிட்னஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரையல்ஸ்லாம் வச்சு ஒரு 40 மார்க் குடுப்பாங்க. உங்களோட குவாலிஃபிகேஷனோட மார்க்க வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ 10 மார்க் வந்து குடுப்போம். டோட்டலா 100 மார்க் வந்து நாங்க கன்வெர்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறதையும் இதில கிளியரா குடுத்துருக்காங்க. குவாலிஃபையிங் மார்க் வந்து பாருங்க 60 மார்க் வந்து இருந்தா நீங்க வந்து குவாலிஃபையிங் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அப்ளிகேஷன சென்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 13த் மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சு நீங்க வந்து போஸ்டல்ல சென்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா, டைரக்ட்டா டேட்டுமே குடுத்துட்டாங்க பாருங்க. உங்களுக்கு அந்தந்த ஸ்போர்ட்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து பாருங்க, என்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து இதில டேட் ட்ரையல்ஸ் வந்து நடக்குது, அதுக்கான இன்டர்வியூ என்னைக்கு நடக்குது அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க பாருங்க டேட் வைஸா. ஸோ 28 மார்ச் அன்னைக்கு உங்களுக்கு வந்து நடக்குது. அது ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கும் டேட் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அதுக்கான ப்ரொசீஜர். உங்களுக்கு டைரக்ட்டா வந்து பார்த்தோன்னா, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாபா தரப்போறாங்க. ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க, இந்த ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் உங்ககிட்ட இருக்குது. உங்களோட 10த் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். நீங்க தாராளமா இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 13த் மார்ச்க்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.